ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்கள் என்றாலே என் மனதில் ஒரு குதூகலம். காரணம் என்னவென்றால், கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஆட்கள்னா இது இவங்க மட்டும்தான். உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஜாலியாகவே இருக்கிற ஆள் இவங்க தான். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். குருவை பாக்கெட்டில் போட்டு சுற்றுற ஒரே ஆட்கள் இவங்க தான். ஸோ 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு சுபகிரகம் புதன். இவங்களுடைய அமைப்பே இப்படி தான், ஒரு சுகவாசிகள். ஸோ இப்போ இந்த குரு பகவானுடைய அருளாலே இவர் வாழ்க்கை என்று மாறப்போகிறது. 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானால் ஏதாவது 5 காசு பிரயோஜனம் ஆச்சா? ஒன்றும் இல்லை. அப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து ஏதாவது பண்ண போகிறாரா? இல்லை, அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சாதாரணமாக ஆர்டினரி குரு பகவான். இப்போ ரொம்ப உச்சம் பெற்ற ரேபிட் ஃபயர் குரு பகவான். ஏன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார், பலன்களை வாரி தரப்போகிறார். குரு பகவானுடைய கடாட்சம் என்பது 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போகிறது. என்ன நன்மைகள்? வேலை கிடைக்க போகுது. முக்கியமாக குரு பகவான் ஒரு வேலை கொடுக்க போகிறார். புதுசாக ஒரு ஸ்கோப் கிடைக்க போகுது. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆக்கி விட்ருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, இந்த அக்டோபர் 8க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கோப் வரும். அந்த ஸ்கோப்புக்கு நீங்கள் தான் லீடர்ன்றுவாங்க. என்னது, எனக்கு தலைவர் போஸ்ட்டா? ஆமாம், நீங்கள் தான் தலைவர். நான் தொண்டனாகவே இருந்துக்கிறேன் யுவர் ஆனர். என்னால் தலைவனாலாம் இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் போயிட்டு கெஞ்சினாலும் சரி, தலைவர் பதவி வரப்போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் பொழுது ஒரு புதிய வேலை கிடைக்கும். அந்த வேலையிலே உங்களுடைய நீங்கள் தான் அங்கே ஹெட்டாக இருப்பீங்க. அப்போது வேலை கிடைக்காதவங்களுக்கு என்ன ஏற்படும்? இல்லை சார், நான் ஏற்கனவே எந்த நிறுவனத்துலையும் யாரு கூடயும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணல, நான் சும்மா தான் சார் வீட்டில் இருக்கேன் என்றால் உங்களுக்கெல்லாம் புதிய பணிகள் கிடைக்க போகிறது. ஸோ அப்போது 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் போது புதிதாக வேலைகள் கிடைக்க போகுது. ஸோ அப்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒன்று, வறுமை, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை தீரப்போகிறது. இந்த அக்டோபர் 8ஓடு முடிஞ்சு போச்சு. இனி வாழ்க்கையில் வறுமை என்பதே இல்லை. வறுமைக்கு ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது. குரு பகவானுடைய பொன்னான அருளாலே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் சத்ரு சம்ஹாரத்தை ஏற்படுத்துகிறார். சத்ருக்களே இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்குகிறார். சத்ருக்களே இல்லை, இனி வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொதுவாகவே இந்த சத்ருக்கள் அப்படிங்கிறத எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, 6ஆம் இடத்துல ரணருனா ரோக சத்ருஸ்தானம். ரணம்னா என்ன? உடம்பெல்லாம் காயம்பட்டு ரணமாக இருந்தால் அதுதான் வடிவேலு சொல்ல மாதிரி ரணமாக ஆயிடும். அந்த மாதிரி ரணம்னா காயம். ருணம்னா என்ன? ருணம்னா கடன். ரண ருண. ரோகனா வியாதி, அதாவது உங்களுடைய வியாதி. ரோக. சத்ருனா யார்? சத்ருஸ்தானம். சத்ருனா ஏற்று விட்டு கோபால் சத்ரு இல்லை, 4வது வீட்டு சுரேஷ் சத்ரு இல்லை. சத்ருனா யாருன்னா, நம்மளுடைய சத்ரு யார் என்றால் நம்மளுடைய அகங்காரம் முதல் சத்ரு, நம்மளுடைய கர்வம் 2வது சத்ரு, நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், நம்ம சொல்கிறோம் இல்லையா, அலட்சியம், கவனமின்மை, இது மாதிரியான சத்ருக்கள் நம்ம மனதில் எல்லாமே சத்ரு தான் சார். இந்த சத்ருக்களை ஒழிக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். 6ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அடக்கமானவனாகவும் பண்பானவனாகவும் மாற்றுகிறார். உலகத்தில் ரொம்ப ஈஸி குரு பகவான்கிட்ட வேலை வாங்கிக்கிறது தான். காரணம் என்னென்னா, குரு பகவான்கிட்ட நீங்கள் பணிவாக இருந்தால் போதும், மீதெல்லாம் குருவே தந்துடுவார். ஏன்னா பெரியவர்களிடம் வேலை வாங்குவது மிகவும் ஈஸி. காரணம், பெரியவர்களிடம் அன்பாக இருந்தால் போதும், அவர்களுக்கே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கே தெரியும். பெரியவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அப்பாட்டேருந்து சொத்து வரணும், தாத்தாட்டேருந்து சொத்து வரணும். தாத்தாட்ட சண்டை போட்டால் ₹1 கிடைக்காது. தாத்தா கிட்ட நீங்கள் பிரியமாக இருங்க, போகும்போது எல்லாத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான். பிரியமாக இருப்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு சகல காரியமும் குரு பகவானால் தீர்ந்து விடுகிறது. உங்கள் மனதில் அவரை பணியும் போது நம்ம மனதில் இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அவரே ஒழித்து மனசை ஒரு கோயிலாக்கி விட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கடன்களை ஒழிக்கிறார்னு சொன்னேன். புதிதாக கடன்கள் வாங்காதபடிக்கு உங்களுக்கு நிறைவே தருகிறார். கடனை ஒழிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? சார், இப்போது மாதாந்திர வாடகை வச்சு தான் சார் நான் சாப்பிட்றேன், வாடகை காசு தான் சார் எனக்கு பிரதானம் அப்படின்னா, அதை ஒழிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வேறு ஒரு சோர்ஸ் வருது, இது தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்கிற நிலையை உருவாக்குகிறார் அப்படின்னு ஒரு
அதுதான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 6 என்பது திருஷ்டி, சத்ருக்கள். நம்ம நல்லா இருக்கிறத கண்டு யாருக்குமே பிடிக்கல சார், என் மேலே கண் வச்சுட்டே இருக்காங்க, அதெல்லாம் சரியாகும் இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பகவான். 6ல் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது உங்களுடைய வியாபாரம், பிஸ்னஸ், வெற்றி, இதெல்லாம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. பிஸ்னஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக, நல்ல என்ன சொல்கிறது, காலில் கடையை திறந்த உடனே ஒரே கூட்டம். சொல்கிற மாதிரி பேக்கரி டெவலப் பண்ணேன், பன்னு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸில் உட்கார நேரம் இருக்காது. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ பிஸிலாம் தாங்குவீங்களான்னு தெரில. கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ பிஸி உங்களால் செட் ஆகாது. பட் ஆனால் உடலை வெளிப்படுத்துங்கள். அப்போது குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம் பிச்சுக்கிட்டு போகுது. தொழில் வந்து டெவலப் ஆகும்போது சில பேருக்கு கம்பெனி பிச்சுட்டு ஓடும்போது ஏன்டா இந்த கம்பெனி இப்படி பிச்சுட்டு ஓடுது, அது பாட்டுக்கு சும்மா நார்மலாக இருக்க வேண்டியதானே, அப்படி கவலைப்படுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நமக்குன்னே வேலை வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவ்வளோ தூரம் நல்லா பிஸியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுங்கிற மாதிரி ஆக போகிறீங்க. அவ்வளோ பிஸி. திடீர்னு லைஃப் ஸ்டைல் மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடை திறக்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா தெரியும். நான் பாட்டுக்கு ஆனந்தமாக வீட்டில் சாப்பிட்டுட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் சார், என்னை திடீர்னு கொண்டாந்து இந்த கடையில் பிஸியாக்கி விட்டானுங்க, என்னால் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்க முடியல, இப்போ தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ உடம்புக்கு இவ்வளோ வேலை கொடுத்து என் உடம்பை நான் பழக்கலை, அது ஜாலியாக வளர்ந்த உடம்பு அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுக்கு பெரிய பிரச்சனை. 100க்கு 90 கடை மூடப்படுறதுக்கு ரீசனே அதுதான். அவங்களால அந்த லைஃப்க்கு அடாப்ட் ஆக முடியாது. அவங்களுக்குன்னு இல்லை, யாராலையுமே முடியாது. அதுக்கு ஒரு பைத்தியம் வேணும். ஐயோ, ஏன்னா கடைக்கு போட்ட 10 லட்சமும் வீணாக போயிருமே, அது வேறு ஜெயில் மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி அந்த கடையெல்லாம் விற்றுவிட்டு அன்றைக்கி என்னமோ சுதந்திரம் கிடைச்ச நாள் மாதிரி உணர்வாங்க. அவங்க இந்த கடையை விற்றவங்க கதையெல்லாம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய அம்சங்கள். அடுத்ததாக குரு பகவான் பார்வை 12ஐ பார்க்கிறார். 12ங்கிறது என்ன அப்படின்னா அயன சயன ஸ்தானம்னு பேர், சுகமாக இருக்கிறது. குரு பகவான் 12ஐ பார்க்கும் பொழுது நல்லா தூங்கி நான் ஸ்டாப் ஸ்லீப் 10 hours to 12 hours அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு வச்சுருக்க போகிறார். குரு 12ஐ பார்க்கும்போது அயன சயன ஸ்தானம்னு பேர். இல்லற வாழ்க்கையில் ஒரு இனிமை போன்ற விஷயம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்க போகிறார் அந்த குரு பகவான். அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் மனைவியுடன் செலவழிக்கிற நேரமே மிகுந்த அதிகமான நேரமாக இருக்கும். மற்றவர்கள்லாம் அப்புறம், மனைவியுடன் செலவிடும் நேரம் தான் முதல்ல. அப்புறம் அந்த மாதிரி மகிழ்ந்து சுற்றுலா போகிறது, ஃபேமிலியோடு அவுட்டிங் போகிறது, அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது போன்ற அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வாழ்வினுடைய எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனிதனுக்கு என்னென்ன சந்தோஷமோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் 12ஐ பார்ப்பது. செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதற்குரிய தீர்வுகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை இந்த குரு பகவான் தருகிறார். 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சொல்ல முடியாத பிரச்சனை சார், அதுக்குரிய டாக்டர்ஸை பார்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. அடுத்ததாக குரு பகவான் இந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும் போது கடன் ஒழிய போகிறதுன்னு. இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது காசு, பணம், துட்டு, மணி 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் கொட்ட போகிறது. என்ன சார் பணம் கொட்ட போகுது, ஒரே ஸ்கோப்பு, வட்டம் போட்டால் வாழ்க்கை, இந்த வட்டத்தை தாண்டி வெளியே யோசிக்க முடியாது. ஆனால் பார்க்குறவங்களாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள், எழுந்திரிச்சு நடந்து வாங்க, நிமிர்ந்து நில், எதிர்த்து நில்லாம் சொல்ல. என்ன எதிர்க்கணும், யார் எதிர்த்து பேசணும், என்ன நிமிர்ந்து நிற்கணும், அதே வேலை, அதே ரவுண்டு, இதே திட்டமிட்ட வாழ்க்கை. இந்த திட்டமிட்ட வாழ்க்கையில் நான் என்ன ஜெயிக்க முடியும்? அந்த மாதிரி பேரியர்ஸ்லாம் உடச்சிட்டு புதிய வாய்ப்பு, நல்வாய்ப்பு, சாதாரணமாக இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு வறுமை ஒழிவதற்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் குரு பகவான், அதுலேருந்து வருமானம் தரக்கூடிய வழிகளையும் குரு பகவான் உண்டாக்கி தருகிறார். பிழைச்சிக்கிறது உங்கள் சாமர்த்தியம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.